வரவேற்பு வந்தவரை வரவேற்கக்கூடிய மாண்பு குறைந்து விடாமல் ஆக சிறந்த வரவேற்பு வரவேற்று உங்களை வாழ்த்து என்னுடைய கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. என் வாழ்த்து உங்களுக்காக வள்ளிநாயகம். கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா, வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா, மக்கள் மனம் போற்றும் இந்த மாதவனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் இந்த மாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. மாநாடும் சோலையிலே மயிலிட்ட புல்மகளே, தேனாக பேசுகின்ற தென்னவனின் திருமகளே, சோலையிலே மகிழிட்ட பொன்மகளே, தேனாக பேசுகின்ற தென்னவனி திருமகளே, கையில் கவர்ந்தெடுத்து காவலுக்கு வந்த பெண்ணே, நல்லவர்கள் வாழ்த்திடவும் நாடு உன்னை போற்றிடவும், இன்று போல் என்று என்னும் வாழ்கனி பல்லாண்டு. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா, வாழ்த்தமா வாழ்த்தமா நாரதனி வாழ்த்தமா, மக்கள் மனம் போற்றும் இந்த நாரதனின் வாழ்த்து, மக்கள் மனம் போற்றும் ஜெயமாதவனின் வாழ்த்து. கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி, கந்தனவன் பேரச் சொல்லி காவலுக்கு வந்த வள்ளி. சகல கலைஞானமும் பெற்று நாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னும் மனமாறு உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றி விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு வந்திருக்கேன். கேட்கலாமா வள்ளிநாயகம்? கேளுங்கள் சுவாமி. கதை மறுபடி இது உங்களை பற்றிய பண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, பண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே, பண்டுவிழி கற்கண்டு மொழி மாதேடி வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு என்பார் பூமி. கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையினுடைய முறைப்படி நல்ல ஒரு விளக்கம், அற்புதமான விளக்கத்தை கதை பாடல் மூலமாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா போதாது, இந்த நிறைய விவரங்களை பேச வேண்டும். ஏன்னா சந்திக்கக்கூடிய ஆளை பொறுத்ததை பேசுகிற விதமும் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக மாறுபடும். கேள்விப்பட்ட விவரங்களை வைத்து உனக்கு என்னென்ன விவரம்லாம் தெரியும்னு பார்க்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட நிறைய விவரம் கேட்கணும்னு வந்திருக்கேன். கேட்கலாமா வள்ளிநாயகம்? விவரம் கேட்கறதுனா எப்படி சுவாமி? கதைக்கு உட்பட்டா இல்லை கதைக்கு அப்பாற்பட்டா? விவரம்னா விவரம் தானே. கதைக்கு உட்பட்டுனா என்ன, கதைக்கு அப்பாற்பட்டுனா என்ன? இல்லை கதைக்கு உட்பட்டுனா இப்போ நீங்கள் பாடின பாடல் மாதிரி நிறைய கதை பாடல்கள்லாம் உண்டு. அது மாதிரி கதை பாடல்களை பாடி நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கதைக்கு உட்பட்டு. சரி. கதைக்கு அப்பாற்பட்டுனா ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது கதைக்கு அப்பாற்பட்டு. இப்போ உன்னுடைய கூற்றுப்படி கதை பாட்டு பாடுறது கதைக்கு உட்பட்டு. ஆமாம், அது எந்த பஞ்சாயத்து இல்லை. ஆமாம். ஆனால் கதைக்கு அப்பாற்பட்டுனா கதைக்கு அப்பாற்பட்டுனா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசணும்னா கதைக்கு அப்பாற்பட்டு. ராமாயண மகாபாரதம் பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டுன்னு எவன் சொன்ன? உனக்கு அறிவு இருந்தா இது மாதிரி வார்த்தை நீ மேடையில் பயன்படுத்துவியாமா? ஏன் அப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? எவன் சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, உன்னை தான் கேட்கிறேன்.
காவலுக்கு தானே வந்திருக்க ஆமா. உங்க அப்பா தானே உன்னை காவல் பண்ண விட்டான் ஆமா. உங்க அப்பன் சொன்னானா இல்ல. இல்ல உங்க அண்ணன் தம்பி தானே உனக்கு காவலுக்கு அப்பா சொன்னாங்களா? துணைக்கு வந்திருக்கிறார் என்ன எங்க அப்பா நான் மரியாதை- கேட்கலாம் இருங்க கதைக்கு உட்பட்டா ஆமா கதைக்கு ஆமா அப்பாற்பட்ட அப்பா ரொம்ப மரியாதை பேசுறாளு ஏன் நாடகம் கொடுத்த எங்க சித்தப்பா அப்பாவே டேய் தகப்பா 100 ரூபா ஏன் அங்கே அப்பா எங்க போச்சு மரியாதை இது அது எங்க அப்பாவை நான் பேசுவேன் அப்ப உங்க அதுக்காக அப்பாவை நான் அடுத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா எங்க அப்பா சித்தப்பாவை நீ பேசவும் உங்க அப்பா நம்ம வன்மத்தை இப்பதான் நான் தீர்த்துக்கிறேன் சரி தொலை இல்ல உங்க அண்ணன் காவல் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு உங்க அண்ணன் சொன்னானா இல்ல ராமாயணம் அப்புறம் என்ன அறிவுல ராமாயண மகாபாரதம் பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டுன்னு இப்பவும் கேட்கிறேன் எவன் சொன்னேன் உனக்கு ஏங்க ராமாயண மகாபாரதத்துக்கும் கந்த புராணத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அதனாலதான் அதெல்லாம் இல்ல, கதைக்கு இல்ல. அப்பாற்பட்டான நீ விஷயம் ரொம்ப கந்தபுராணத்தை அடிப்படை நாடகம் வந்திருக்கியா என்னது? கந்தபுராணத்தை வச்சு நாடகம் வந்திருக்கியா நீ இல்ல, அப்படி இல்ல, கந்தபுராணத்தை அப்படி யார் சொல்ல கந்தபுராணத்தை யார் எழுதுனா கச்சேப்ப சிவாச்சாரியார் அவர் எழுதிய கந்தபுராணத்துல நாரதர் நானும் வள்ளி நீயும் சந்திச்ச மாதிரி கதை இருக்கா இல்ல சந்திச்ச மாதிரி கதை கிடையாது கந்த புராணத்துல அப்புறம் இதுக்கு நாடகத்துக்கு வர்ற பேசாம சித்தாள் வேலைக்கு போக வேண்டியதானே நீ ஏங்க அப்படி கிடையாதுங்க அப்புறம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது சங்கரதா சுவாமிகளால உருவாக்கப்பட்டது அப்ப நாரதரும் வள்ளியும் கந்தபுராணத்துல சந்திக்கணும். நம்ம சந்திப்பு இல்ல உருவாக்குனது யாரு சங்கரதா சுவாமி சுவாமிகள். ஏன் உருவாக்குனாரு ஒரு சந்திப்பு இருந்தா தர்க்கம் ஏற்படும் அந்த தர்க்கத்துல 4 விஷயங்களை பேசினா அது- மக்களுக்கு 4 விஷயங்கள் போய் சேரும் அதுக்கு தானே உருவாக்குனாரு ஆமா. அப்படி சந்திச்சு நிறைய விஷயத்தை சேர்க்கறதுக்காக அவரே உருவாக்குனாரு ஆமா. அப்ப அது மாதிரி விவரம் பேச போறோமான்னா நீ அதை கதைக்கு அப்பாற்பட்டுன்ற என்ன நியாயம் இது என்ன ஒரு சாதாரண பேசலாமா யார் பேசக்கூடாதுன்னா இப்ப யுகம் 4 இருக்கா ஆமா என்னென்ன கிரேதா திரேதா தோபரா கலியுகம் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கதை நடந்துச்சா ஆமா. இப்ப கிரேதாயுகத்துல ஹரிச்சந்திர புராணம் திரேதாயுகத்துல ராமாயணம் துவாபரயுகத்துல மகாபாரதம் கலியுகத்துல கந்த புராணம் நடந்துகிட்டு இப்ப இருக்கு நான் வந்த உடனே வாமா வள்ளி நாயகம் வா திருக்குறள் பேசுவோம் வா நாலடியார் பேசுவோம் வா ஆசார கோவை பேசுவோம் வா இன்னா நாற்பது பேசுவோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா சரி அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் சுவாமி நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் உருவாச்சு இதை பேசணும்னா நம்ம கதைக்கு அப்பாற்பட்டு பேசுற மாதிரி அப்படி நீ சொல்லியிருந்தேன்னா அது நியாயம் இப்ப நம்ம சந்திக்கிற இந்த நேரத்துல ராமாயணம் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம சந்திக்கிறப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு ஆமா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுறத எப்படி கதைக்கு அப்பாற்பட்ட இங்க பாரு உனக்கு ராமாயணம் தெரியல மகாபாரதம் தெரியலன்னா சொல்லிரு நான் பேசாம தொலைது சனியன்னு நான் பாட்டு கதை பாட்டை பாடிட்டு போயிடுறேன் உனக்கு தெரியல உனக்கு பேச பயமா இருக்குன்றதுக்காக ராமாயண மகாபாரதம் பேசுறது கதைக்கு அப்பாற்பட்டேன்னா அது இந்த சபை நாகரிகமற்ற ஒரு செயல். சாமி இருங்க உங்களுக்கு அப்படியே நான் பயந்துகிட்டுதான் அப்படியே ராமாயணம் நீங்க பேசுறீங்களோ மகாபாரதம் பேசுறீங்களோன்னு பயந்துகிட்டு ஒரு எல்லாம் கதைக்கு உட்பட்டா கதைக்கு புறப்பட்டனா அப்படின்னு நான் கேட்கறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா வேற இப்ப சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க பதில சொல்ல நான் இந்த அறிவு காத்துக்கிட்டு முதல்ல இருந்துக்கணுமே என்ன? கேளுங்க சாமி என்ன? விவரம் சொல்றேன் அதோட நிப்பாட்டு அப்புறம் கதைக்கு உட்பட்டா ஏங்க கதைக்கு நீங்க அப்பாற்பட்டானா நீங்க விவரம் பேசணும்னு கேட்டீங்க அதுக்காக நான் கேட்ட வெறும் கதை பாடல் மட்டும் பாட போறீங்களா ஏம்மா? இல்ல அதை தவிர்த்து ராமாயண மகாபாரதம் பேச போறீங்களா நான் அதனாலதான் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுக்காக இரு, கேட்டேன். வாங்கி பேசணும் நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் கதை பாட்டு பாடினதுக்கு நீ பதில் பாட்டு பாடிட்டமா இதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன விவரம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விவரம் கேட்க போறேன் முதல்ல அதை காதுல வாங்கினியா முதல்ல நீ கதை பாட்டு பாடுறது கதைக்கு உட்பட்டு புடிஞ்சிருச்சே இப்ப என்ன நீ இப்ப கதைக்கு உட்பட்டு பேசணும்றியா என்ன பிரச்சனை? கதைக்கு அப்பாற்பட்டு பேசணும்றியா நீங்க கதைக்கு உட்பட்டோ இல்ல கதைக்கு அப்பாற்பட்டோ எந்த விஷயத்தை வேணாலும் பேசுங்கன்ட்டேன் அப்படியா சரி நெத்தியில் என்ன போட்டிருக்க அட்டை போட்டிருக்கேன் யாருக்காக முருகனுக்காக முருகன் எதுக்கு போட்டிருக்காரு சிவபெருமான நினைச்சு சரி போட்டிருக்கேன். சிவன் ஏன் போட்டாரு சிவன் முடி சார்ந்த மன்னராதான் கடைசியில் பிடி சாம்பலை அப்படி சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் போடுறாங்களா ஆமா இருக்காங்க சிவனை வணங்குற பக்தர்கள் போட்டா அவளை என்னன்னு சொல்லுவான் என்ன நாயன்மார்கள்னு சொல்லுவா அடியார்கள் எல்லாரும் நாயன்மார் கிடையாது எல்லாரும் கிடையாது அடியார்கள்னு சொல்லுவா சைவர்கள்னு சொல்லுவான் ஆமா. பட்டை அணிந்தார் அவர் சைவர்ன்றோம் சைவர்கள். அந்த சைவத்துக்கு பெருமை சேர்த்தவங்க நாயன்மார்கள் ஆமா எத்தனை பேரு 63 பேர் 63 நாயன்மார்கள் ஆமா. படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் இந்த 63 நாயன்மாரை பத்தி நீ படிக்கணும்னா என்ன புத்தகம் படிக்கணும் 63 பேர் பெரிய புராணம் படிக்கணும் என்னது 63 பேரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய புராணம் படிக்கணும் இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு தான் கதைக்கு உட்பட்டு பேசுவீங்களா கதைக்கு அப்பா இப்படி சொன்னியா நீ வெக்கமா இல்ல உனக்கு ஏன்? பெரிய புராணம் இந்த புத்தகத்துக்கு பேர் இருக்கா அப்புறம் அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புராணம் இல்லையே பெரிய புராணங்கிறது தான் பேரு உனக்கு தெரியறேன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது உன வாயில கட்டை வச்சு இருக்குன்னா தான் தெரியுதுல திருத்தொண்டர் தொகைன்றது ஆமா. பெரிய புராணம் என்பது காரண பெயர் உண்மையான பேர் என்ன உண்மையான பேர் திருத்தொண்டர் தொகை அதோட நிப்பாட்டு சரி 63 நாயன்மார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் 60 ஆண்கள் 3 பெண்கள் யார் அந்த 60 ஆண்களை விட்டு 3 பெண்கள் சொன்னீல ஆமா. நீ பெண் தானே ஆமா யார் அந்த 3 பேரும் 3 பெண்களா இந்த 3 பெண்ணுக்கு இவ்வளவு நேரம் முக்கிட்டு நின்றேன்னா நான் 300 பேர்ல கண்டா நீ என்ன செய்வேன் பரிஞ்சிடும் போலயே காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர்கரசியார் என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள் காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கையர்கரசியார்ன்ற 3 பெண்கள் தான் சரி இந்த 3 பேர் இடம் பெற்றதுக்கு காரணம் தெரியுமா எல்லாம் ஏங்க ஒவ்வொருத்தவங்களும் இடம் காரைக்கால் அம்மையார் இடம் பெற்றாங்க. காரைக்கால் அம்மையார்
காரைக்காலிலே பிறந்த புனிதவதி அந்த அம்மாவோட பேரு. இறைவனே அம்மையே வருகன்னு சொன்ன காரணத்தினால 63 பேர்ல இடம்பெற்றார். சிவபெருமானுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆமா. ஆனா அப்பா அம்மா இல்லாத சிவபெருமானே அம்மா வாங்க ஆமா. அப்படின்னு அழைத்த பெருமை யாருக்கு உண்டு? அது காரைக்காலிலே பிறந்த புனிதவதிங்கிற அம்மாவுக்கு தான் உண்டா. இவ்வளவு நேரம் நீ பேசுனதுல ஆக்கப்பூர்வமா இதுதான் சொல்லியிருக்க. இதே மாதிரி எல்லாம் வருமா? எல்லாம் வருமா? இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லாம் வருமானு என்ன? சரி, ரெண்டாவது யாரு? ரெண்டாவது இசைஞானியா. இசைஞானியாரே இடம் பெற்றாங்க. அதே 63 பேர்ல இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய அம்மா. அதனால அந்த அம்மா 63 பேர்ல இடம் பெற்றாங்க. 32 பல்லையும் டப்பு டப்புன்னு கழட்டி கையில கொடுத்து விடுவேன். பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா உள்ள ஓடி போயிரு. நாம கேக்குற இசைஞானி யாருங்கிறவங்க சுந்தரமூர்த்தியோட அம்மா கிடையாதா? அது இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் என்ன? சுந்தரமூர்த்தியை பெற்றதுனால அந்த அம்மா இடம் பெற்றாங்களா? இல்ல. அப்படி பார்த்தா திருநாவுக்கரசர் பெரிய ஆள் தானே. ஆமா. அபுகம்மா இடம் பெற்றாங்களா? இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஞானசம்பந்தர் பெரிய ஆள் தானே. ஆமா. அபுகம்மா இடம் பெற்றாங்களா? இடம் பெறல. மாணிக்கவாசகர் பெரிய ஆள் தானே. ஆமா. ஒருத்தர் பெற்றதுனால ஒருத்தர் இடம் பெற முடியும்னா என்ன நியாயம் இது? நியாயம் கிடையாது. அப்புறம் என்ன அறிவில சுந்தரமூர்த்தியை பெற்றதுனால தான் இடம் பெற்றான்னு எப்படி நீ சொல்லுவ? அப்படி சொல்லி பார்த்தேன். நீ சொல்லி பாக்குறதா காலையில திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டு போறேன். நல்லா சொல்லி பாத்துக்க. இசைஞானியார் சுந்தரமூர்த்தி அம்மாங்கிறது உண்மையான விஷயம். அத நான் மறுக்கல. ஆனா அதே 63 பேர்ல அந்த அம்மா ஏன் இடம் பெற்றாங்க அப்படிதான் என் கேள்வி. சுந்தரமூர்த்தி எப்படி பதிகம் பாடி இறைவனுடைய புகழை உலகுக்கு பரப்பினாங்களோ அதுபோல இசையால் இறைவனுடைய இசையை பாடி இந்த உலகுக்கு சைவ சமயத்தை பரப்பினாங்களா. அப்ப அவர் பிள்ளை வந்து கவிகள் பதிகம் பாடி இடம் பெற்றார். பதிகம் பாடி. ஆனா நம்ம சிறந்த பாடகி உன்னை மாதிரி இருக்கும் போல. அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கா போய் பாடல்கள் பாடியதால் அந்த அம்மா இடம் பெற்றாங்க. சந்தோஷம். மூணாவது ஆளை யார சொன்ன? மங்கையர்கரசியார். மங்கையர்கரசியார் அந்த அம்மா இடம் பெற்றாங்க. மங்கைக்கெல்லாம் அரசியாக விளங்கின காரணத்தினால மங்கையர்கரசியார் என்று உட்கார்ந்துட்டு பேத்து விடுவேன். வள்ளி மாதிரி முதல்ல பேசு. மங்கைக்கெல்லாம் அரசியா விளங்கினாங்கன்னா இது ஒரு பதிலா உனக்கு? எல்லா பெண்களுமே மங்கைக்கெல்லாம் அரசிதாமா? ஆமா. அத நான் மறுக்கல. அந்த அம்மா ஏன் இடம் பெற்றாங்கன்னு. அந்த அம்மா ஏன் இடம் பெற்றாங்கன்னா அந்த அம்மா பிறந்தது சோழ நாட்டுல. கொஞ்சம் கிறிஸ்தவம் அதிகமா தான் இருக்கும் போலயே. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தடுமாறுவீங்களான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீ எதிரில நிக்கிறாள் அப்படி இருக்கிறீங்களா நீங்க ரொம்ப கவனமா பதில் சொல்லு. அந்த அம்மா சோழ நாட்டுல பிறந்தவங்க. சோழ நாட்டுல பிறந்த பாண்டிய மன்னனை திருமணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பாண்டிய மன்னனை திருமணம் பண்ணிக்கிட்டு வந்த இடத்துல பாண்டிய நாட்டிலே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி உயர்ந்துகிட்டு இருக்கும் போது மங்கையர்கரசியார் பாக்குறாங்க என்னடா அது ஒரு சின்ன விஷயம் இங்க சொல்லவா உனக்கு? வீட்ல அருவாள வீட்ல இருக்கா? இருக்கே. இப்ப ஒரு அருவா வந்து கூர் மழுங்கி போச்சு வச்சுக்கவே. அந்த அருவாவை தீட்டுவோம். ஆமா. நல்லா தீட்டிட்டேன்னா அது வீச்சருவாள மாறிடும். ஆமா. கூர்மையான அருவா. ஆமா. சரியா அது தீட்டு படலைனா அந்த அருவாக்கு பேர் என்ன? தீட்டியும் தீட்டு படலைன்னா அதுக்கு பேர் மழுமட்டன்னு அர்த்தம். இப்போ உன் கதையும் அந்த மாதிரி மழுமட்டை தான். இப்படி ஒரு மழுமட்டை கதை சொல்றதுக்கு என்ன இதுக்கு நீங்க கதைக்கு உட்பட்டு பேசுவீங்களா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டு பேசுவீங்களா? இருங்க. எதுக்கு சொல்றேன்? இந்த கதை நான் இப்ப சொல்றது வந்து மழுமட்டையா இருக்கா? ஆமா. அப்ப வந்து மங்கையர்கரசியார் சோழ நாட்டுல பிறக்கலையா? பாண்டிய மன்னனை திருமணம் பண்ணிக்கிட்டு வரலையா? வந்தாங்க. அப்புறம் என்ன? அந்த கதையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோழ நாடுன்றது ஊருக்கு பேரா? நாட்டினுடைய பேருங்க. இப்ப நம்ம நிக்கிறோம். என்ன நாடு? இது கதைக்கு அப்பாற்பட்டு சொல்லு. இது கதைக்கு அப்பாற்பட்டு பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல என்ன ஊர்ல நிக்கிறோம்? பாண்டிய நாட்டுல நாட்டார்மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நிக்கிறோம். சோழ நாடுன்றது நாடு. என் அம்மா பிறந்த ஊருக்கு பேர் இல்லையா? அதை கூட விட்டுரு. யார கல்யாணம் பண்ணாங்கன்னா? பாண்டிய மன்னனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. யார? பாண்டிய மன்னனை. பாண்டிய வம்சத்தை பிறந்த எல்லாருமே பாண்டியன். செண்பக பாண்டியன், அபிஷேக பாண்டியன், வரகுண பாண்டியன் எல்லாருமே பாண்டிய மன்னன் தான். ஏன் பாண்டிய வம்சத்தை பிறந்த பாண்டிய மன்னனுக்கு பேர் வைக்கலையா? இப்படி மனுமட்டமா கதை சொன்னா அப்புறம் மனுமட்டம் தான் சொல்ல முடியும். அப்படி கேட்குறீங்களா? நான் கதையை சுருக்கமாக சொல்லுவேங்கிறா நம்ம சோழ நாட்டில் பிறந்தாங்க பாண்டிய மன்னர் திரும்ப அப்படி சொன்னேன். இப்போ எங்கள் சித்தப்பா காலையில் சம்பளத்தை சுருக்குனா ஒத்துக்குருவியா? வாங்க சுருக்குவிய. அப்போ பதில் சொல்லு. வாங்கிட்டு போவோம் நாங்களும். அதை மட்டும் சுருக்குவேன். ஆமா. சொல்லு பதில. சோழ நாட்டிலே பழையாறை அப்படிங்கிற இடத்துல அந்த அம்மா பிறந்தாங்க. பழையாறை. பழையாறை அப்படிங்கிற இடத்துல அந்த அம்மா பிறந்தாங்க. பிறந்து பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னனை திருமணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. என்ன பேரு? கூன் பாண்டியன். அந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது அந்த பேர் கூன் பாண்டியன் தானா? கூன் பாண்டியன் நீங்க எப்ப பேர் வந்துச்சு? எதிர்நாட்டோட போரிடும் போது கதையால மார்பிள் அடிச்சிட்டாங்க. முதுகுல கூன் விழுந்துருச்சு. அதனால அவருக்கு பேர் கூன் பாண்டியன். சரி, போர் செய்த பொழுது கூன் விழுந்ததால் கூன் பாண்டியன். நான் அதை மறுக்கல. கூன் விழுந்த பிறகு திருமணம் பண்ணாரா? கூன் விழுறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணாரா? கூன் விழுகிறதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிட்டாரு. அப்ப கூன் விழுறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டார்ல, அப்புறம் எப்படி அந்த அம்மா கல்யாணம் பண்ணதுக்கு கூன் பாண்டியன் பேர் இருக்கும்? கல்யாணம் பண்ணி போருக்கு போய் கூன் விழுந்ததால தான் கூன் பாண்டியன். இதை சும்மா சாதாரண தான் இவளை கேட்டுக்க மாட்டேன். நீ வந்தோடனே ரொம்ப வினயமா கதைக்கு உட்பட்டு பேசுவீங்களா இல்ல கதைக்கு அப்பாற்பட்டு பேசுவீங்க? ரொம்ப வினயமா சொல்லிவிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன். அது ஏன் சொல்லு? அது ஏன் அவ்வளவு தூரம் மண்டகன உனக்கு இருக்கின்ற பொழுது எந்த அளவு அறிவு இருக்குன்னு பாக்க. ஆமா, தர்க்க சபை
ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இல்ல. சித்தி என்ன தனியா கை தட்டுறீங்களே என்ன? அது ஏன் அந்த அம்மா எனக்கு தான் சித்தி, உனக்கா சித்தி? சரி விடு, இங்க எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனா அறிவுக்கு தான். இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு நான் மட்டும்தான் கேட்பேன். இந்த அம்மா மங்கையர்க்கரசியாரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கூன் பாண்டியன் பேர். கல்யாணம் பண்றதுக்கு பொழுது அவருடைய பேரை வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கறது அவருடைய பேர். என்ன பேரு? நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கறது அந்த பாண்டிய மன்னனோட பேர். நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கறது பேர். அப்ப அந்த அவரை திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திருமணம் பண்ணிட்டு வந்தா சைவ சமயம் தாழ்ந்துருச்சு, சமண சமயம் உயர்ந்துகிட்டே இருக்கு. கணவர் முதற்கொண்டு என்ன பண்ணிட்டாரு, சமண சமயத்துக்கு மாறிட்டார். அப்பதான் மங்கையர்க்கரசியார் என்ன நினைக்கிறாங்க, ஆகா சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருஞான சம்பந்தரை எழுப்பி விடுக்கிறாங்க. அழைத்து வந்த காரணத்தினால திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வர்றாங்க. பாண்டிய நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அனல்வாதம் புனல்வாதம் அரிகண்டம் யமகண்டம். சரி, இந்த கதை படிச்சிருக்க. சிவபெருமானுடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேர்? அதாவது நமக்கு தெரிஞ்ச கதையை அப்படி முழுசா சொல்லி முடிச்சிடணும். அட இவ்வளவு தடவை ஆரம்பிக்கிற கதை தெரியுதுன்னு அர்த்தம். ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கிடுவோமா நம்ம? அல்ல, இதுவரைக்கும் நீ வாங்கின பேர் நல்ல பேர் தான். லட்சுமின்ற பேர் நல்ல பேரா தான் இருக்கு. நம்ம வேற பேர் இன்னொரு நாள் வச்சுக்குவோம். எனக்கு தேவை என்ன விவரம் தெரியும். இதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன், எந்த சட்டம் கிடையாது. திருப்பி நீயும் கேட்கலாம். என் கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு 1000 கேள்வி கூட கேட்கலாம். எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்ப சிவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? சிவனுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க. யார் யாரு? வீரபத்ரர், காலபைரவர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் சொல்லக்கூடிய 5 பிள்ளைங்க. இந்த விதத்தை உன்னை பாராட்டுவேன். என்ன சில பேர் 3 பேர் தான் சொல்லுவாங்க, விநாயக பெருமானையும் முருகப்பெருமானும் ஐயப்பனையும். ஆனா காலபைரவரை வீரபத்ரன்னு சொத்துத்தாரா இருக்க மாதிரி விட்டுருவாங்க. ஆனா அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்க, பாராட்டுறேன். நானும் 3 பேரை தான் சொல்லியிருப்பேன். அடுத்து நீங்க என்ன கேட்பீங்க, இந்த லட்சணத்துல நீ கதைக்கு உட்பட்டா கதைக்கு அப்பாற்பட்டான்னு கேட்பீங்க. புரிஞ்சா சரிதான். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் 5 பேரும் சேர்த்து. இதுல உன்னுடைய குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகனை வணங்கிதான் நீ காவலுக்கு வந்திருக்க. ஆமா. எந்த மாற்று கருத்து இல்லையா? எந்த மாற்று கருத்து கிடையாது. முருகனுடைய அப்பா யாரு? முருகனுடைய அப்பா சிவபெருமான். அம்மா? அம்மா பார்வதி தேவி. யார் அம்மா? யாருன்னு கேட்டேன். சக்தி. அம்மாமா? முருகனுக்கு தானே கேக்குறீங்க? முனியாண்டிக்கா கேக்குறேன். முருகனுக்கு தாங்க. சக்தி, ஆதிபரா சக்தி. நீ எதுக்கு ஆச்சிருக்கிற? திரும்ப திரும்ப கேக்குறேன்னா தப்புன்னு அர்த்தம். என்ன புத்தி சுவாதீனம் இருக்கா இல்லையா உனக்கு? முருகப்பெருமானுக்கு அம்மாவை தானே கேக்குறீங்க? ஆமா. பார்வதி தேவி. உங்க அப்பா யாருன்னா யாரை சொல்லுவ? நம்பிராஜன். ஏன் உங்க நம்பிராஜன் உன்னை பெத்தானா? இல்லையே. அப்புறம் எதுக்கு அப்பான்ற? ஏங்க பெக்கலனால எடுத்து வளர்த்தாங்களா புள்ள மாதிரி? நம்பிராஜன் உன்னை எடுத்து வளர்த்தாரு, நீ நம்பிராஜன் அப்பான்ற. ஆமா. முருகனை சக்தி எடுத்து வளர்த்தாளா? இல்லையே. யார் எடுத்து வளர்த்தா? யார் எடுத்து வளர்த்தாங்க? முருகனை வளர்த்தது யாருமா? 6 கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்த்தாங்க. அப்ப அம்மா யாரும் கேட்டதுக்கு நீ சக்தியை சொல்லணுமா கார்த்திகை 6 பேரை சொல்லணுமா? என்னம்மா உனக்கு ஒரு நியாயம்? உனக்கு வந்தா ரத்தம், முருகனுக்கு வந்தா தக்காளி சட்னி. 6 கார்த்தி. இப்ப எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் வளர்த்தா இருக்காங்க. இனிமேல அவங்க தான் வளர்க்க போறாங்க, கட்டி கொடுக்க போறாங்க. ஆனா 6 கார்த்திகை பெண்கள் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் 6 நட்சத்திரங்களாக போயிட்டாங்களா? குறிப்பிட்ட வயசுல 2 நாள் வளர்த்தாங்களா? என்னது? முருகப்பெருமான் சிறுவனாக இருக்க வரை யார் வளர்த்தா? அவங்க தான் வளர்த்தாங்க. தாமரை மலர்கள் மீது 6 குழந்தைகளாக முருகன் தோற்றுவித்தார். சக்தி போய் ஒன்னும் எடுத்து வளர்க்கல. 6 கார்த்திகை பெண்கள், அம்பா, துலா, நிதர்த்தினி, மேகந்தி, அப்ரகந்தி, வரதகந்தி. இந்த 6 பெண்கள் தான் முருகனை வளர்த்து சிறுவர்களாக கொண்டு வர்றா. அதுக்கப்புறம் சக்தி போறா, அணைக்கிறா. 6 உருவம் ஓர் உருவமாக மாறியது. அப்ப வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு? வளர்த்த பெருமை 6 கார்த்திகை பெண்களுக்கு தான் உண்டு. அதனால தான் இதை எதுக்கு சொல்றேன்னா, கார்த்திகை பெண்ணுடைய பிள்ளையாக முருகனை பாவிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பட்டமங்கலம்னு ஒரு கோயில் இருக்கு. ஆமா. போயிருக்கியா? போயிருக்கேன். இல்ல. என்ன கோயில் அது? எதை கேக்குறீங்க? பட்டமங்கலம். பட்டமங்கலம் போனதில்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்லல்ல இருந்துட்டு நீ பட்டமங்கலம் கோயிலுக்கே போனது இல்லைனா நீ எல்லாம் எந்த ஊருக்கு நீ போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு என்னங்க பண்ணணும்? துன்ப பட்டமங்கை, பட்டமங்கைன்றதே பட்டமங்கலம். ஏன்னா சிவபெருமான பிரம்ம மந்திரத்தை உபசரிக்கின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது அதை 6 பேர் காதல வாங்கல, கவனிக்காம இருந்தாங்க. அப்ப சாபம் கொடுத்துட்டாரு. என்ன சாபம்? நீங்க 6 பேர் பட்டு 1000 ஆண்டுகள் ஆலமரத்தடியில கருங்கற்களாக இருக்க. அதுக்கப்புறம் சிவன் வந்தார், திக்ஷாமூர்த்தியாக வந்து அந்த 6 பெண்களுக்கு மோட்சம் கொடுத்தார். அதனால உருவானது பட்டமங்கலம், ஒரு அற்புதமான ஆலயம். இப்ப அம்மானு கார்த்திகை சொல்றோம். சிவன் வந்து சிவனுடைய பிள்ளை தான் முருகன் சொல்லிட்டேன். சரி, சிவன் பிள்ளை முருகன், முருகன் பிள்ளை முருகனுக்கு பிள்ளையா? முருகனுக்கு எங்கெங்க பிள்ளை இருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுக்காக எங்க இருக்கு ஏது இருக்குன்னு கேட்க கூடாது. தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா சாமி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லு. நான் சொல்றேன் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் முருகனுக்கு பிள்ளை இல்லைன்றியா? முருகனுக்கு எங்கெங்க பிள்ளை இருக்கு? முருகனுக்கு தெய்வம், முருகப்பெருமானுக்கு தெய்வம் பிள்ளை இருக்கு. இந்த லட்சணத்துல வள்ளி வேஷம் போட்டு முருகன் வந்துட்டேன். வெக்கமா இல்ல உனக்கு? முருகனுக்கு பிள்ளையே கிடையாதுங்க, எப்படிங்க சொல்றீங்க? திரும்பவும் சொல்றேன், தெரியாதுன்னு சொல்லு. நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லாத. சரி, அப்படி முருகனுக்கு குழந்தை இருந்தா நீங்க வேணா சொல்லுங்க, அது உண்மையா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். மங்கையர்க்கரசியார் அதை பண்ணாங்க, நின்ற சீரனுமா இதை பண்ணாரு. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? பாண்டிய நாட்டுல. பாண்டிய நாடு தான். பாண்டிய நாடு மதுரையில நடந்துச்சு.
இப்ப மதுரையில பாண்டிய மன்னனாக எத்தனை பாண்டியர்கள் நான் சொன்ன மாதிரி செண்பக பாண்டியன், அபிஷேக பாண்டியன், எத்தனை பாண்டியர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆமா. சிவபெருமானே பாண்டியனாக பிறந்தார். அவதாரம் அதான் சொக்கநாதர் பாண்டியர். யாரு? சொக்கநாத பாண்டியனாக பிறந்தார். அப்ப சிவபெருமான் சொக்கநாதா பிறந்துட்டார். ஆமா. சக்தி யாரா பிறக்கிறா? அது மீனாட்சி அம்மனாக பிறந்தாங்க. மீனாட்சி அம்மனா பிறந்துறாங்க. ஆமா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை இருக்கா? ரெண்டு பேருக்கும் இருக்கே. யாரு? அதான் உக்கிர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர். என்ன பேரு? உக்கிர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர். உக்கிர பாண்டியன். ஆமா. இந்த உக்கிர பாண்டியன் யாருடைய அவதாரம் தெரியுமா? அது முருகப்பெருமானுடைய அவதாரம். சிவன் போய் வரம் கேட்கிறார் முருகன்ட்ட. ஆமா. என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரப்பா? உன்னுடைய தாய் குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தோட இருக்கிற, அதனால நீயே அவளுடைய கருவுற்று அவளுக்கு குழந்தையாக பிறக்கணும்னு சிவபெருமானை போய் முருகப்பெருமான்ட்ட கேட்டார். இப்ப மீனாட்சிக்கு பிள்ளையா பிறந்தது யாரு? அது முருகப்பெருமான். முருகன். என்ன பேர் சொன்ன? உக்கிரபாண்டியன். அப்ப கதை படிச்சிருக்க. ஆமா. இப்ப இந்த கதையெல்லாம் எதுல வருது? அது சிவபுராணத்துல தான் வரும், திருவிளையாடல் புராணத்துல வரும். ஏன்னா மதுரையில் நடந்ததாலே 64 கலைகள் கொடு சுதாரிச்சுக்கிட்ட. சரி விடு. திருவிளையாடல் புராணத்துல இடம்பெறுகிறது இந்த கதை. இப்ப திருவிளையாடல் நீ படிச்சிருக்க. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், முருகன் சிவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாரு. ஆமா. உக்கிரபாண்டியனாக. ஆமா. உக்கிரபாண்டியன் யாரை கல்யாணம் பண்ணாரு தெரியுமா? காந்திமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணாங்க. யார? காந்திமதிங்கிற. காந்திமதி. ஆமா. இந்த காந்திமதி யாருடைய அவதாரம் தெரியுமா? அது தெய்வயானுடைய அவதாரம். இப்ப நான் சொன்ன இதுலயுமே மாற்று இல்ல. இல்ல எந்த மாற்று? சிவன் சொக்கநாதர். ஆமா. சக்தி மீனாட்சி. மீனாட்சி. முருகன் உக்கிரபாண்டியன். உக்கிரபாண்டியன். தெய்வான காந்திமதி. ஆமா. இப்ப உக்கிரபாண்டியன்ற முருகனும் காந்திமதி என்ற தெய்வானை திருமணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை இருக்கா? இருக்கே. யாரு? விக்ரம பாண்டியன். அப்ப அவ யாருடைய பிள்ளை? முருகன் பிள்ளை தானே? இல்லைங்கிற கதை படிச்சிருக்க, கொஞ்சம் யோசிச்சா பதில் வரப்போகுது. பிறகு பொசுக்குன்னு இல்ல முருகன் பிள்ளை இல்லைங்கிற. முருகன் உக்கிரபாண்டியனா பிறந்த பொழுது தானமா அவருக்கு விக்கிரபாண்டியன் பிள்ளை பிறந்தேன். ஏங்க அது அவதாரம்ங்க. முருகப்பெருமானுடைய அவதாரத்துக்கு பிறந்த குழந்தைக்கும் முருகனுக்கு அவதாரம் யாரு அவதாரம் எடுத்தா? முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தா. முனீஸ்வரர் இல்ல முருகன் தானே? ஏங்க இல்லங்க, இப்ப முருகனுக்கு குழந்தை இருக்கான்னு நீங்க கேட்டீங்க. முருகனுக்கு குழந்தை இல்ல, முருகன் எடுத்த அவதாரத்துக்கு வேணா குழந்தை இருக்கு. முருகனுக்கு எப்படி குழந்தை இருக்கு? அவதாரம் யாரு எடுத்தா? முருகன் தானே எடுத்தாரு. இப்ப சொக்கநாதர் சிவன் இல்லையா? சிவன் பெருமான். சக்தியை மீனாட்சி இல்லையா? மீனாட்சி அவங்க தான். முருகன் தானே உக்கிரபாண்டியன். அப்ப அவர் பிள்ளை தானே? சரி நெத்தில போட்டுருக்கீங்க. அவ்வளவு வருத்தம் இதா இருந்தா இப்ப உள்ள போய் தூண்ல முட்டிக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? சரி முருகப்பெருமானுக்கு பிள்ளை இருக்கான்னு கேட்டவனே முருகன் தான் அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றேன். அப்புறம் முருகன் பிள்ளை இல்லைன்னு சொல்றேன். அவதாரத்துக்கு பிள்ளை இருக்குன்னு கேட்டா இருக்குதான். ஆனா அவதாரனால முருகனுடைய அவதாரம் தானமா? சரி விடுங்க, நெத்தில போட்டுருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன? அர்த்தநாம ராமம். யார நினைச்சு போட்டுருக்கீங்க? எம்பெருமான் மகாவிஷ்ணு நினைச்சு. மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? 9 அவதாரம் எடுத்திருக்காரு. 10 அவதாரம் எடுத்திருக்காரு. புரியல. 10 அவதாரம் எடுத்திருக்காரு. 9மா? அவருக்கு பேரே 10 அவதார கதாநாயகன் தானங்க பேரு. 9ங்கறீங்க. இப்ப நான் வரிசையா உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன? நீ பதில் சொல்லிட்டு இருந்த. ஆமா. கூடவோ குறைச்சோ சொல்லிட்ட. ஆமா. திருப்பி நீ கேக்குறாய்னா நான் கவனமா பதில் சொல்லணும். ஆமா. கொஞ்சம் மாறினா கூட நீ திருப்பி என்னைய கேப்ப. நல்லா கேப்பேன். கேப்பையில? நல்லா கேப்பேன். நீ என்ன கேள்வி கேட்ட? நான் என்ன கேள்வி கேட்டேன்? மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டேன். நிறுத்தி கேளு. என்ன கேட்ட? எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று கேட்டேன். எடுத்திருக்கிறாருன்னு தான் கேட்ட. எடுத்திருக்கிறாருன்னா கடந்த காலம். இப்ப நீ மொத்தமா எத்தனை அவதாரம்னு கேட்டிருந்தேன்னா 10 இருப்பேன். நீ என்ன கேட்ட? எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு கேட்டேன். கல்கின்ற அவதாரம் எடுத்துட்டாரா? இல்ல எடுக்கல. அப்ப எடுக்கலைன்னா அப்ப எத்தனை எடுத்திருக்கிறாரு? 9 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதானே சொன்னேன். ஓஹோ சித்தி கை தட்டினீங்கன்னா அப்புறம் நான் கட்டுப்பாயிருவேன் நானு. என்ன கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கீங்களா? ஒருவேளை நீ எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு 10ன்னா அப்ப அதுதானே தப்பு. சரி விடுங்க. எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கொஞ்சம் வேகமா கேட்டேன். அதை நீங்க நிறுத்தி சொன்னதுனால கண்டுபிடிச்சு. வேகமா கேட்டாலும் மெதுவா கேட்டாலும் பதில் நான் யோசிச்சு தான் சொல்லுவேன். 9 அவதாரம் எடுத்திருக்காருல்ல. சரி. 9 அவதாரத்துல மனித அவதாரம்னா எத்தனை? என்ன அவதாரம்? மனித அவதாரம்னா எத்தனை? மனித அவதாரம் என்றால் 2 அவதாரம். 3. இந்த எதை சொன்னாலும் மறுக்கணும்னு நினைக்காத. சித்தி தப்பா சொன்னா 501 அன்பளிப்பு தெண்டமா போச்சு. உனக்கு 1000 கூட எங்க சித்தப்பாட்ட இருந்து ஊர்ல இருந்து அனுப்ப சொல்லி உனக்கு தர்றேன், வாங்கிட்டு போ. எதுக்கு வம்ப கட்டுறப்ப? இருங்க. இப்ப என்ன தப்பா சொன்னாங்க? 3 அவதாரம் மனித அவதாரம். 2மா? இல்ல 3. என்ன 3? என்ன என்ன 2 நீங்களே என்ன 2? ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதுக்கு முன்னதாக வாமன அவதாரம் எடுத்தாரு. அது என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? அது மனித அவதாரம் தானே. மனிதனா வந்து தானே 3 அடி நிலம் வேணும்னு கேட்டாரு. ஆமா. அப்புறம் என்ன? அப்புறம் அதையும் சேர்க்கணுமா இல்லையா? அப்ப 3 அவதாரம் தானே சொல்லிருக்கணும் நீங்க. இப்ப ராமர் இன்னாருக்கு பிள்ளையா பிறந்தாரு கதை இருக்கு. ஆமா. கிருஷ்ண பரமாத்மா இன்னாருக்கு பிள்ளையா கதை இருக்கு. ஆமா. இப்படி செத்தாகுன்னு கதை இருக்கு. ராமனுக்கு கிருஷ்ணனுக்கும். மனிதன்னா என்ன?
பிறக்கணும் வாழணும் சாகணும். ஆமா. இப்ப இவங்க 2 பேரும் பிறந்ததுக்கு வாழ்ந்ததுக்கு செத்ததுக்கு கதை இருக்கு. ஆ. வாமன் யாருக்கு பிள்ளையா பிறந்தாரு? யாருக்கு பிள்ளைய பிறக்கலையே. எப்ப எங்க செத்தாரு? எங்கேயும் சாகலை அவரு. அப்புறம் எப்படி மனிதன்ற 3 அடி பெண் பிள்ளையாவே வந்தாரு. 3 அடி நிலம் கேட்டாரு. அதோட அவருடைய அவதாரமே முடிஞ்சு போச்சு. அவதாரம் இல்ல, மனிதனாக மாறி வந்தாரு. ஆமா. அவதாரம் எடுக்கல, அவதாரம் எடுத்து பூலோகத்துல பிறக்கல. பிறந்தாரா ராமனரு? மனிதனா வந்தாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப அது மனித அவதாரம் இல்லைல? அப்புறம் எப்படி அவதாரத்துல சேர்த்தாங்க? 9 அவதாரத்துல. 9 அவதாரத்துல இருக்கு. நீ கேட்டது எது மனித அவதாரம்னு கேட்ட. மனித அவதாரம், மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக செத்தது 2 அவதாரம் தான். சரி விடுங்க, பிரச்சனை விடுங்க. இப்ப நான் கேக்குறேன், என்ன கிருஷ்ணருடைய மனைவி சீதை இருக்காங்கல்ல? கிறுக்கு பிடிச்சது எங்கயா பிடிச்சியத? எங்க எங்க சித்தப்பாங்க? ஏன் என்னாச்சு? அறிவு கொஞ்சம் கூட இல்லை உனக்கு. ஏன் என்னாச்சு? என்னாச்சு நொன்னாச்சுன்னு தத்திரியம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னனே? என்ன அறிவு கொஞ்சம் கொஞ்சம் கூட வேணாமா? யோசனை. உலகினை காக்க 10 அவதாரம், அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு இருக்கணும்னு மக்களுக்கு உணர்த்திய அவதாரம் எதுமா? அது ராமாவதாரம். ராமாவதாரம் தானே. ஆமா. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து பிறவி சேர்த்தார். என்ன அவதாரத்துல? ராமாவதாரத்துல. அடிப்படையோட கொஞ்சமா தெரியாத உனக்கு? ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தாரு. யாரை திருமணம் பண்ணாரு? யாரை திருமணம் பண்ணாரு? எதை கேட்டாலும் திருப்பி என்ன கேக்குது? யாரங்க திருமணம் பண்ணாரு? சீதையை திருமணம் பண்ணாரு. சீதையை தானே திருமணம் பண்ணாரு. ஆமா. இந்த வாய் என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஐயோ என்ன சொன்னேன் நானு? நிலம் கட்டி வச்சு உரிக்கணும் எல்லாம் இந்த நாடகத்தை கெடுத்ததுக்கு. கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு சொன்னா வாய் தவறி சொல்றது என்ன? நீ வேமா பேசு, வேணாங்கள. எவ்வளவு வேமா பேசினாலும் சிந்தனை, சுய அறிவு சிந்தனை இருக்கணும். சிந்தனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சரி, வேற என்ன கேட்கிறேன்? இருங்க. கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு நான் சொன்னேன். தப்பு தானே? இருங்க. கிருஷ்ணருடைய அவதாரம் யாருடைய அவதாரம்? கிருஷ்ணரு யாருடைய அவதாரம்? அதான் சொன்னேன், மகாவிஷ்ணு அவதாரம்னு. ராமன் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணு அவதாரம் தான். 2 பேருமே மகாவிஷ்ணுடைய அவதாரம் தானே. ஆமா. அப்ப ராமன் மனைவி சீதைன்னு சொன்னா என்ன? கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு சொன்னா என்ன? இந்த அவதாரம் 2 பேரும் மகாவிஷ்ணு அவதாரம் தான். ஏமா இதுக்கா கிருஷ்ணருடைய மனைவி சீதைனா கதை என்னமா ஆகுறது? அதே அவதாரம் வேற இல்ல. அதே மாதிரி முருகனுக்கு புள்ள இருக்குன்னு கேட்டா இல்ல, அவதாரத்துக்கு புள்ள இருக்குன்னா நான் சொல்லுவேன். என்ன, மகாவிஷ்ணுங்கிறது வேற, அவதாரம்ங்கிறது வேற. இப்ப நீ வேணும்னு இதை சொன்னியா? நீ எப்படி யோசிச்சிருக்காருங்க? கிருஷ்ணருடைய மனைவி சீதைன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது. அது மாதிரி முருகனுக்கு புள்ள இருக்கான்னு கேட்டா இப்ப இந்த பேச்சு பேசுனது நான் முருகன் பிள்ளை அவதாரத்துக்கு புள்ள இருக்குங்கறத நீங்க நல்லா யோசிக்கிற. ஏன் வேறல புடிங்க, ஏன் கண்ணே குத்த பாக்குற. சந்தோஷம். அப்ப அவதாரம் வேற இல்ல. மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு, ராமன் அவதாரம் எடுத்தாரு. ஆனா மனைவி வேற. அந்த மாதிரி முருகன் அவதாரம் எடுத்தாரு தவிர முருகன் பிள்ளை இல்ல. முருகனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அப்ப எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தெளிவா தான் பேசுவேன். ஏத்துக்கிறேன். இந்த உண்மையில நான் இதை உண்மையில எதிர்பார்க்கல. மனசார பாராட்டு, நல்ல யோசனை. அப்ப எல்லாத்தையுமே ஆலோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் பேசுவேன். சரியா பேசுவேன். சரி, கிருஷ்ணருடைய மனைவி நிலை அதை விட்டுருவோம். கிருஷ்ணருடைய பிறப்பு எப்படி இருந்தது? கிருஷ்ணருடைய அப்பா அம்மா யாரு? கிருஷ்ணருடைய அப்பா அம்மா வசுதேவர் தேவகி. வசுதேவர் தேவகி. எங்கே பிறக்கிறாரு? ஒரு சிறைக்குள்ள மதுராவில் உள்ள சிறைச்சாலையில பிறந்த அவர் எங்கே வளர்க்கப்பட்டார்? கோகுலத்துல போய் வளர்க்கப்பட்டார். யாருக்கும் பிள்ளையா? யாருக்கும்? நந்தகோபருக்கும் யசோதைக்கு பிள்ளையாக வளர்க்கப்பட்டார். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவோட அப்பா யாரு? கிருஷ்ண பரமாத்மா வளர்த்தவங்களை கேக்குறீங்களா பெத்தவங்களை கேக்குறீங்களா? பெத்தப்பா வசுதேவர் தேவகி. வசுதேவர் தேவகி. சரி, கிருஷ்ணர். ராமருக்கு போவோமா? ராமனுக்கு. ராமர் அப்பா யாரு? ராமனுடைய அப்பா தசரதன். என்னம்மா இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி பேசுற? இப்ப அறிவு கிட்ட தானே பேசுறீ? என்ன நியாயம்? அப்ப ராமனுடைய அப்பா யாரு? தசரதன். நீ கேட்டத நியாயமா ஒத்துக்கிட்டல? அதனால தசரத ராமன்ற பேரு. முருகன் பிள்ளை இல்ல, முருகன்ற அவதாரம் தான் எடுத்தாரு பிள்ளை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்ச. இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ண நீ இத மட்டும் தப்பா சொல்ற? தப்பா சொல்றேனா? தசரதனுக்கு பிள்ளை இல்ல. ஆமா. பிள்ளை வேணும்ங்கிறதுக்காக அவன் என்ன பண்ண? யாகத்தை நடத்தினாரு. என்ன யாகம்? புத்திர காமஷ்டி யாகம். யாரை கூட்டியாண்டா? கலைக்கோட்டு மகரிஷியை கூட்டி கொண்டு வந்து யாகம் பண்ணானா? யாகம் பண்ணாங்க. யாகத்துல என்ன வந்துச்சு? பாயாச கலசம் வந்தது. அந்த கலசத்தை எடுத்து 3 பேருக்கு மனைவி கொடுத்தாங்க. பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்தது. கோசலிக்கு ராமன் பிறக்கிறார். ஆமா. அதுக்கு பிறகு கைகைக்கு பரதன் பிறக்கிறார். ஆமா. சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் பிறந்தாங்க. இப்ப இவங்கெல்லாம் தசரதன் கூடி பிறந்தாங்களா? தசரதன் கூடி பிறக்கலங்க. வேற அந்த பாயாசத்தை சாப்பிட்டதுனால அவங்க எல்லாம் பிறந்தாங்க. அப்ப
பாயாசத்தை சாப்பிட்டதுனால தான் ராமர் பிறந்தார். ஆமா. அப்ப ராமர் அப்பா யாருன்னு கேட்டப்ப ஏன் நீ பால் பாயாசம் சொல்லாம தசரதன்னு சொன்ன? ஏன் பருப்பு பாயாசம் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏமா நீ தான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்றியம்மா? இவ்வளவு ஆராய்ச்சி பண்றீல, இந்த அவதாரம் வேற அந்த அவதாரம் வேறனா? தசரதனுக்கு ராமன் பிறக்கல, அப்ப ராமர் அப்பான்ற ஏன் தசரதன் சொல்ற? நான் வந்து அவதாரம்ங்கிறது வேற, பிறப்பு அப்படி சொன்னதுக்காக இவங்க நீங்க எப்படி கதையை கொண்டு வரீங்க? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராமன் முருகன் பிள்ளைனா முடிஞ்சு போச்சு. கதை தெரியாத பிரச்சனை இல்ல, கதை தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டே திமிரு பண்ற ஒரு பதில சொன்னா தான் உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். சரி, இப்ப முருகன் வந்து தோற்றுவிக்கப்பட்டார் எங்க? உக்கிரபாண்டியனாக மதுரை எம்பதியிலே. சிவபெருமான் சிவனே கும்பிட்டார், அவரே கும்பிட்டார். அதே மதுரையில தான். எங்க? இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். சொக்கநாத பாண்டியனா பிறந்த பொழுது முடிச்சு விட்டுறதுக்காக சிவனையே வணங்குறார். சிவனே சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறார். சிவன் சிவனையே வணங்கிய ஸ்தலம் எது அப்படின்னா அது இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். நன்மை தருவார் ஆலயம். மதுரை என்பது எத்தனை சிறப்புகள். ஏன் அந்த மதுரையிலே வைகை நதி பொங்கி வந்த பொழுது சிவபெருமான் என்ன பண்ணாரு? சிவபெருமான் அணை எடுத்து பெருக்கெடுத்து வரும் பொழுது பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு? எப்பா அணையை கட்டுறதுக்கு ஆளு வேணும், வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணும் அப்படிங்கிறார். எல்லாரும் வீட்டுல இருந்து ஆள் வந்தது. ஆனா வந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி வீட்டுல ஆளே கிடையாது, ஆண்களே கிடையாது. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க? தடுமாறி நிக்கிறாங்க. அப்ப சிவபெருமானே வந்து அந்த அம்மாட்ட கேட்கிறார், உங்களுக்கு பதிலா உங்க வீட்டுல இருந்து ஆளா நான் ஆம்பளையா போறேன், எனக்கு வந்து ஒரே ஒரு புட்டு மட்டும் சாப்பிட கொடுங்கன்னு போறாரு. அணையை கட்டலை, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. சிவபெருமான் வேலை பார்க்காம என்ன பண்றாரு? அணையில போய் தடையை வச்சு படுத்திருக்கிறார். அப்பதான் பாண்டிய மன்னன் வந்து பார்க்குறாரு, என்னடா அது எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் வேலை பார்க்காம படுத்திருக்கியடான்னு பிரம்பால ஓங்கி முதுகு அடிச்சாரு. அதனாலதான் அந்த பாடல் காட்சியில கூட வரும் ஒரு பாடல் வரி, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு ஒரு பாடல் வரி கூட வரும். மதுரை எத்தனையோ சிறப்பு நடந்தது. இப்ப சிதம்பரம்ன்றது பொன்னம்பலம்ங்கிறோம். பொன்னம்பலம் நடராஜர், சிதம்பரத்திலே நடராஜர் தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, அங்கெல்லாம் சிவபெருமான் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கியிருப்பாரு. ஏன்னா கால் மாற்றி ஆடிய படலம். எப்படி அது நீ சொன்னது பிட்டுக்கு மண் சுமந்த படலமோ, இது கால் மாட்டி. ஏன்னா ராஜசேகர பாண்டியன்னு மன்னன், சிவனுடைய பெரிய பக்தன். என்ன சொல்றேன் ஐயா, இத்தனை ஆண்டு காலமா ஒரு காலை ஊண்டி இன்னொரு காலை தூக்கிக்கிட்டு இருக்கியே, ஒரு காலை ஊண்டிக்கிட்டே நிக்கிறியே, உன் கால் வலிக்காதா? வலிக்குமே, எனக்காக நீ காலை மாத்தி நில்லுப்பான்னு கேட்க தன் பக்தனுடைய வார்த்தையை செவிமடுத்த சிவபெருமான் வலது காலை ஊன்றின அவரு இடது காலை ஊண்டி வலது காலை தூக்கிட்டார். அதனால தான் இன்னைக்கு அந்த மதுரை எம்பதியை வெள்ளி அம்பலம்னு சொல்றோம். சிதம்பரம் எப்படி பொன்னம்பலமோ அதுபோல இது வெள்ளி அம்பலம். இப்ப பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்னு சொன்னீல, எந்த பெண்ணுக்காக? வந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்காக. முதல்ல எதுக்கு கரையை அடைக்கணும்? கரையை அடைக்கணும்னா வைகை நதி பெருக்கெடுத்து வந்துகிட்டு இருக்குங்க. அது புரியுது. வைகை நதி ஏன் பெருக்கெடுத்து வரணும்? மாணிக்க வாசகருக்காக இறைவனே செய்த லீலை அது. ஏன்னா குதிரை வாங்க சொன்ன காசுல கோயில் கட்டிட்டாரு, கோவில கட்டி விட்டாரு, ஆவலர் கோயில. ஏன்டா நான் காசு கொடுக்க நீ அதை வச்சா கோயில் கட்டுற? என்ற கோபம் கொண்ட மண்ணே அரிமர்த்தன பாண்டியே உச்சி வெயில் இல்ல சுடு மண்ணல்ல ஆத்து மண்ணல கட்டி போட்டுட்டான். அப்ப சூடு பொறுக்க முடியாத மாணிக்க வாசகர் இறக்கும் தருவாயில உன் சூட்டை நான் தணிக்கிறேன்ப்பா என்று சொல்லிய சிவபெருமான் வைகை நதியை அனுப்புறாரு. அப்ப இதனாலதான் பிட்டுக்கு மண் சுமந்தது. இது என்ன பாட்டுன்னு இதை பாட்டு பாடிங்க காட்டினீங்க. பாடல் காட்சியில கூட அந்த பாடல் யார் பாட சொன்னா? பெரிய பி சுசீலாமா அந்த அவங்க பாட்டு பாடி தான் எடுத்துக்காட்டு கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா நல்லா பாடலையா? நல்லா தானே பாடுறேன். நல்லது. பொறாம வகுத்தறச்ச என்ன பாட்டு பாடுன? அட சும்மா சொல்லுமா என்ன பாட்டு? பாடல் வரியில வருங்க. அட என்ன பாட்டு? பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு வரும். அது வந்து இசை தமிழ் நீ செய்த பாடாத. சும்மா என்ன பாட்டுன்னு கேட்டேன். பாடி இசை தமிழ் பஞ்சாங்கம் பிடிச்சவங்களா? சரி, உன் முகரை சும்மா பார்த்தாவே அவ்வளவு எரிச்சலா வருது. சிரிக்காத தயவு செஞ்சு. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்களை பார்த்தா கூட இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனைன்னு பாட்டு அப்படிங்கிற பாடல்லாம் அது வரும். அந்த பாடல் என்ன படத்துல இருக்கு? பாட்டு என்ன படத்துல? திருவிளையாடல்ங்கிற படத்துல. யார் எடுத்தா? இவ்வளவு ரொம்ப வியாக்கியானமா பேசுற. அட இப்படி பிட்டுக்கு மண் சும்மா தான முடிஞ்சு போச்சு. பழைய படம் சிவாஜி ஐயா நடிச்சது. இந்த பழைய படம் பராசக்தியா? படத்துக்கு பேர் இல்லையா? படம் பேரே திருவிளையாடல். திருவிளையாடல் யாருடைய இசையில தெரியுமா? யாருடைய இசை? யாருடைய இசையில தெரியாது. குன்னக்குடி வைத்தனாதனா? இல்ல இல்ல, கேவி மகாதேவன் ஐயா. சரி சொல்லு. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு அற்புதமான வரியை கொடுத்தாரு. ஆனா அந்த வரிக்கு முன்னாடி ஒரு வரி கவனிச்சியா? இந்த வரிக்கு பாடலே எனக்கு சரியா தெரியாது. நீங்க இந்த தெரியல. அப்புறம் என்ன இதுக்கு நீ எடுத்துக்காட்டு பாட்டு பாடுற? பிட்டுக்கு மண் சுமந்த படம்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே பெரிய புலவர் பெரிய பாடலாசிரியர் இருந்தம்மா. சரி, இந்த பாட்டை யார் எழுதுனது? கண்ணதாசன் ஐயா எழுதுனது. உங்க வீட்டு எழுத்து விடுக்காரா அவரு? இல்ல, பக்கத்து ஊருக்காரர். இங்க திருப்பத்தூர் பக்கத்துல. உன் ஊரோட எனக்கு தான் ஒரு ஊர் பக்கம். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு என்ன பெரிய கல்லல் கருங்குளம் இருக்குல்ல? ஆனா எப்படிமா சொல்லணும் அவரை? கண்ணதாசன் 1000 பேர் கண்ணதாசன் இருப்பாங்க. வேற எப்படி சொல்லணும்?
நீ உன் பேர் லட்சுமி தானே? உன்னை நோட்டீஸ்ல என்னன்னு போடுறாங்க? என்னன்னு போடுறாங்க? வைரமங்கை லட்சுமி. ஏன் உனக்கெல்லாம் அடமொழி வேணாம்? கண்ணதாசன் ஐயா அடமொழி இல்லையா? உங்க பேரை மட்டும் நான் சும்மா இளம் புயல் புரட்சி புயல் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் கேட்டது கண்ணதாசன் ஐயாவுடைய அடைமொழி என்ன? கவியரசு கண்ணதாசன். அப்ப ஆகச்சிறந்த கவிக்கு அரசு தானே அவரு. அவரே ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா அர்த்தம் இல்லாம இருக்குமா? அர்த்தம் இல்லாம இருக்குமா? இருக்குது. இப்ப நீ சொன்ன வரிக்கு முன்னாடி ஒரு வரி வரும். என்னது? என்ன வரி வரும் எனக்கு தெரியல. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை. பரவாயில்ல பாடு, கேட்டு கேட்டுக்க. ஞாபகம் இருக்கு. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும். மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யும். இரண்டாவது வரைக்கும் விளக்கம் சொல்றேன். ஆமாங்க, வந்தின்ற பெண்மணிக்காக பெட்டுக்கு மண் சுமந்தாரு. முத வரி என்ன இருக்கு? சிவலிங்கம் சாட்சி சொன்ன. இப்ப லிங்கத்தை பாத்திருக்கியா? லிங்கம் எப்படி இருக்கும்? ஆவடை இருக்கும், அதுக்கு மேல லிங்கம் இருக்கும். லிங்கம் இருக்கும், கீழ இருக்குது ஆவடை, மேல இருக்கு லிங்கம். சிவலிங்கத்துக்கு வாய் இருக்கா? கிடையாது. சிவனுக்கு வாய் இருக்கு, லிங்கத்துக்கு சிவலிங்கத்துக்கு வாய் கிடையாது. வாய் இல்ல. அந்த வாயை திறந்தது பதில் சொல்லுமா? முடியாது. சாட்சி சொல்லுமா? அப்புறம் எப்படி இந்த பாட்டு எழுதினாரு? தெரியாம அந்த பாட்டை வரைய சொல்லிட்டோம். ஒண்ணு சாமி நான் இந்த இனிமே உங்களோட பாட்டே பாட மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. இல்லையா சிவலிங்கம் எதற்காக யாருக்காக சாட்சி சொன்னது? அது பாருங்க, கதையை கேட்டது நீங்க தான். எதுக்கு நான் ஐகை நதி ஓடி வருது அணை அடிக்கிறதுக்கு எதுக்கு கூப்பிட்டானுங்க? அதுக்கு நான் சொன்னேன். அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாடல் வரிகளோ வரும் அப்படின்னு மக்களுக்கு புரியறதுங்கிறதுக்காக. அப்ப இப்படி வேணா சொல்லு, தெரியாதனமா அவர் பாட்டை எழுதி விட்டாருங்க அப்படி வேணா சொல்லு. ஏங்க அவர் நெருப்பு வச்சு கொளுத்துட்டு அந்த ஊர்ல நல்ல எண்ணம்ங்க. அவர் கண்ணதாசன் ஐயா அந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அர்த்தம் இருக்குன்னு தெரியும். என்ன அர்த்தம்? சிவன் போய் சாட்சி சொன்னார், உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடா திருவண்ணைநல்லூருக்கு. யாருக்கிட்ட? சுந்தரமூர்த்தி கிட்ட சொன்னாரு. அப்ப சிவன் போய் சாட்சி சொன்னது ஏத்துக்கலாம். சிவன் லிங்கம் சின்ன லிங்கம், லிங்கத்துக்கு வாய் இல்ல. அந்த லிங்கம் எப்படி சாட்சி சொல்லும்? அது எப்படிங்க சொல்லும்? சிவலிங்கம் போய் எப்படிங்க சாட்சி சொல்லும்? அப்புறம் எப்படிமா உனக்கு சம்பளம் கொடுக்கறது? நடந்து போ கல்லலுக்கு. கொழுப்பா பேச குறைதான்னு பாப்போம். கல்லலுக்கு நடந்து போகணுமா? நான் எதுக்கு நடந்து? பதில் தெரியாது உனக்கு, என்னத்துக்கு சம்பளம்னு கேக்குறேன். இல்ல பாட்டை பாடி காட்டுறாங்களாம். லதா மங்கேஷ்கர் அந்த அம்மா பாட்டை பாடி காமிக்கிறா. நான் பாடுனா நான் தர்க்கத்துல நான் பாட்டு பண்ணனா இல்லையே? நான் கதையை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வான பாட்டுக்கு 500 அன்பளிப்பு வந்துச்சு. 500. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப நான் 1500 அன்பளிப்பு வாங்குறது உன் பிரச்சனையா? சொல்லு. அதாவது சிவலிங்கம் எப்படிங்க அந்த சாட்சி சொல்லும் அப்படிங்கிற ஆச்சரியம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். கண்ணதாசன் ஐயா ஒரு பாடம் எழுதியிருக்காரு அப்படின்னா அதுல பொருள் இல்லாமல் இருக்காது. சிவலிங்கம் சாட்சி சொன்னது யாருக்காக சாட்சி சொன்னது அப்படின்னா அரதனகுப்தன் ஒருத்தர். இந்த அரதனகுப்தன் காவிரி பூமண்டலத்தில் பிறக்கிறார். பிறந்து இங்க மதுரை எம்பதிக்கு வணிகம் செய்ய போறாரு. வணிகம் செய்ய போற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து அங்கேயே திருமணம் பண்ணிட்டு அங்கேயே தன்னுடைய குடுத்தனத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் ஊரு மதுரை கிடையாது. மதுரை கிடையாது. அவர் பிறந்தது காவிரி பூமண்டலம். சரி. அங்கிருந்து வணிகத்துக்காக வந்தவர் இங்கேயே குடிப்பு குந்துட்டார். திருமணம் பண்ணி இங்கேயே குடிப்பு குந்துட்டார். அந்த அரதனகுப்தனுக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ரத்னாவளி அப்படிங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளைய அந்த தங்கச்சி என்ன நினைக்கிறா, தன்னுடைய அண்ணனுக்கே திருமணம் பண்ணி வைக்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த பெண்ணுக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே தங்கச்சியுடைய கணவர் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, தங்கச்சியுடைய கணவர் 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, தங்கச்சியுடைய பிள்ளை அனாதையா இருப்பாளே இங்கே அப்படிங்கிறதுக்காக இங்கே கூப்பிடுறதுக்காக வர்றாரு. காவிரி பூமண்டலத்துக்கு வர்றவர் கூட்டிக்கிட்டு திரும்ப மதுரைக்கு போகலாம்னு வர்றாரு. வர்ற வழியில் ஒரு ஆலயத்தில் போய் தங்கியிருக்காங்க. ஆலயத்தில் போய் தங்கியிருக்கும் போது இரவு நேரத்தில் பாம்பு கிடச்சி அந்த அரதனகுப்தன்கிறவர் இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னு இந்த பெண் என்ன நினைக்கிறா, அந்த வழியாக திருஞான சம்பந்தர் வர்றார். திருஞான சம்பந்தர்னா அந்த திருஞான சம்பந்தர் பார்த்து கேட்குறாரு, ஐயா எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என்னுடைய தாய் மாமன் தான், அவர் இறந்து போயிட்டாரு, இனிமே எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு அந்த பெண் அழுகிறார். அழுதவனே திருஞான சம்பந்தர் பார்த்தாரு, அந்த இறந்த அரதனகுப்தனுக்கு தாய் மாமாவுக்கு உயிரை கொடுத்துட்டார். உயிரை கொடுத்தோட என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் அரதனகுப்தனை பார்த்து சொல்றாரு, எப்ப நீ மீண்டும் உயிரோடு வர்றதுக்கு காரணம் இந்த பெண்ணு தான், அதனால இந்த பெண்ணையே நீ திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறார். திருஞான சம்பந்தர் சொன்ன உடனே அரதனகுப்தன் தங்கச்சி பிள்ளையவே திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணி மதுரைக்கு போறாங்க. போனா ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்களா இல்லையா, அப்ப அவங்க சண்டை போடுவாங்களா இல்லையா? ஏண்டா இந்த லட்சணத்தை என்னை காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணிருக்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணி இன்னொரு பிள்ளையை சேர்த்து வரையாடான்னு அப்படிங்கிற கோபம் வந்துச்சு. நியாயமான கோபம் தானே. கோபம் வந்தானே அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி இரவு நேரத்துல ஆலயத்துல கோவில்ல தங்கி இருந்தான், பாம்பு கடைஞ்சு இறந்து போயிட்டேன், நான் மறுபடியும் உயிர் வர்றதுக்கு காரணம் இந்த பெண்ணு தான், இந்த பெண்ணையே திருமணம் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இவர் சொல்றார். சரி சொன்னதுனால திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே, நீங்க திருமணம் பண்ணதுக்கு யாரு சாட்சி சொல்லுங்க, இந்த காரணம், ஆமாம்மா இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இதுதான் காரணம்
அப்படின்னு நாங்கெல்லாம் பார்த்தோங்கிறதுக்கு சாட்சியாக யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க, சாட்சி சொல்லுங்க, நான் நம்புறேன்றாங்க. யார் சாட்சி சொல்லுவா? கோவிலுக்குள்ளே இருந்தது சிவலிங்கம் இருந்தது, மண்ணிங்கிற மரம் இருந்தது, ஒரே ஒரு கிணறு தான் இருந்துச்சு. இது 3 எப்படி சாட்சி சொல்லுமா? 3மே உயிரற்றது. அது எப்படி சாட்சி சொல்லும்? ஆனால் அரதன குப்தனுக்காக மதுரையம்பதிக்கு இது 3மே சாட்சி சொன்னதாம். ஆமாம்மா, அவருடைய உயிர் போச்சு, உயிரை திருப்பி தந்தது இந்த பெண்ணு தான், அதனால தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு 3மே மதுரையம்பதிக்கு சாட்சி சொன்னதாம். அது நம்பலை அப்படின்னா நீங்கள் இன்னமும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள அந்த சிவலிங்கம், இந்த வன்னிங்கிற மரம், அந்த கிணறு 3மே இன்னும் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கு. இது 3 எங்கேருந்து? இங்கே காவிரி பூப்பட்டணத்தில் இருந்து மதுரைக்கு சாட்சி சொன்னதா அரதன குப்தனுக்காக. அப்போ சிவலிங்கம் எங்கே சாட்சி சொன்னுச்சு அப்படிங்கிறது பாடல் வரியில அதை வச்சுட்ட கண்ணதாசன் ஐயா அந்த பாடல் வரிகள் அமைச்சாராம். போதுமா? ரொம்ப பெருமைப்படுற. ஏன் இதில் என்ன ஆமா, வெக்கப்படணும், நாக்கு கூசணும். இப்படி ஒரு கதையை சொன்னமேன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். அம்மா, கதை சொல்றது பஞ்சாயத்துல எனக்கு கதையிலே தெளிவான கதையா இருக்கணும். இந்த மழுமட்டத்தனமான கதையை பிடிக்காதுன்னு ஏற்கனவே ஒன்று நான் சொல்லிட்டேன். இப்படி ஒரு மழுமட்ட கதை, இந்த மழுமட்ட கதைக்கு அந்த வெள்ளச்சட்டனே ரொம்ப ஆர்வமா சில்லறையை சதற வர்ற மாதிரி ரொம்ப ரசிச்சு கேட்கிறார். இந்த மழுமட்ட கதையை சொன்னதுக்கு நீ சொல்லாமே போய் தொலைஞ்சிருக்கலாமே. போய் தொலை. உனக்கு மாப்பிள்ளை முருகன் பெட்டிக்காரன் அந்த சீப்பை வச்சுட்டு இந்த சுதியை பிடிங்க சொல்றேன். கண்ணல் நானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா பள்ளி தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரமா பள்ளி தங்கமே அவனுக்கு வள்ளியால ரவுடியா அது. இருங்க, இப்ப பேரு சொல்லாம இருந்தனா, அரதன குப்தன்ற பேரு சொல்லாம இருந்தனா, ஊரு சொல்லாம இருந்தனா, நல்லா வீட்ல போய் படிச்சுட்டு அடுத்த தடவை வந்தா நல்ல தெளிவா கதை சொல்ல கத்துக்க. சரியா பெட்டி? ஆட சீப்பை கீழே வச்சுட்டு சொல்லி எப்படிங்க? கந்தல் தானமா உனக்கு ஏத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி இந்த பாரு, சபை நாகரிகத்தோட நடந்துக்க கத்துக்க. முதல்ல ஒரு நாரத மகரிஷி பாடுறேன், பாட்டை கெடுக்கிற ரவுடியா இருங்க. என்னது என்ன உனக்கு? நீங்க எந்திரிச்சு போங்கப்பா, நல்லா இருப்பீங்க. நான் சொல்லும்போது நாளை காலுக்கு எந்திரிச்சு போக சொல்லு, 7 காலுக்கு வர சொல்லு. எந்திரிச்சு போங்க. என்ன பிரச்சனை? எங்க ஒளிபெருக்கி ஆளு எங்க? இந்த மைக் எல்லாத்தையும் அமர்த்தி போட சொல்லுங்க, அப்புறமேல நான் சொல்லும்போது மைக் ஆன் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப இருங்க, ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க மறுத்து பேசுறீங்கன்னு மலுமட்ட கதையை அப்பவே முடிச்சிட்டேன். மறுத்து இருங்க, நான் தவறா சொன்னேன். என்ன தப்பு? இருங்க, தப்பு என்ன தவறு சொல்றேன்? அதை விட்டு பாட்டு பாடுறீங்க. யாரை கேட்டு பாட்டு பாடுறீங்க? என்ன சொல்றது? ஆரம்பத்துல சொன்னேன் மலுமட்ட கதை எனக்கு பிடிக்காதமா, சொல்றத தெளிவா சொல்லுன்னு சொன்னேன். இருங்க, காவிரி சொன்னதுக்கு அப்புறமா நீ மலுமட்ட கதை சொல்லுவே. ஓயாம உனக்கு பாடம் எடுக்கதே எனக்கு வேலையா? எனக்கு காவிரி பூம்பட்டணம்னு சொன்னா, அரதன குப்தன்னு சொன்னா, நான் அதை மறுத்தனா? மதுரைக்கு வணிகம் பண்ண மனம் சொன்னா பாரு, உனக்கு தெரிஞ்சதா சொல்லிவிட்டு அதை மறுத்தனா? இதை சொல்ல நினைச்சனா? எது முக்கியமா அதை சொல்லலையே. ஆமா, நான் ஒரே விஷயத்தை விட்டுட்டேன். அதாவது மதுரையில ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாருன்னு சொன்னா அதை நான் விட்டுட்டேன். மதுரையில திருமணம் பண்ண பேரு குறிப்பிடல. படிக்கிற விஷயத்துல அது புராணத்துல இல்ல. ஆமா, புராணத்துல இல்ல. அத நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? நான் அதை கேட்டேன்னு உன்ன சொன்னனா? நான் அதை கேட்டேன்னு சொன்னனா? உன் சௌரியத்துக்கு நீயா ஒன்னு நினைக்க கூடாது. திருவிளையாட புராணத்திலேயே அரதன குப்தன் யாரை கல்யாணம் பண்ணான்னு போடல. போடாதத ஏதோ சொல்றதுக்கு காயத்ரி சாவித்ரி இது பிரம்மல பேர் வைக்க முடியாது. பேர் இல்லைன்னா பேர் இல்ல. நான் இல்லாத பேரை நீ சொல்லுன்னா அது முட்டாள்தனம். எதுக்காக மண்ணமட்டேனே எல்லாம் சொல்ற. ரத்தனாவளின்னா மறுக்கல, அரதன குப்தன் சொன்னா மறுக்கல, எல்லாம் சொன்னீங்களா? வேற என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பாம்பு கடிச்சு செத்தானா? ஆமா. ரோட்ல செத்து கிடந்தானா? இல்ல, அதத்தான் சொல்றேன். ஒரு கோயில்ல தங்கி இருந்தாங்க, அந்த கோவில்ல படுத்திருக்கும் பொழுது பாம்பு கடிச்சு இறந்து போச்சுன்னு சொன்னாலயா? வாயில புடிங்கி இருக்கணும் அந்த பாம்பு. அவள கடுப்பா இருக்கு. கோயில் சொல்ற ஏன்? கோயில் மதுரைக்கு போற, கோயிலுக்கு பேர் என்ன? மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோவில் தெரியுதுல. காசிக்கு போனா அது காஞ்சி காமாட்சி. காஞ்சி. காசிக்கு போனா விஸ்வநாதர் கோயில். கோயில் பேர் இருக்குல்ல. கோயில தங்குனாக பாம்பு கடிச்சு செத்துனானா எந்த கோயில்? சரி, கோயிலை விடு. அதத்தான் சொல்றேன், சிவன் கோயிலுங்க. சிவன் இங்க தானங்க. சிவன் கோயிலுங்க. ஏமா திருஞான சம்பந்தன் உயிர் கொடுத்தாருன்னா சிவன் கோயில் இல்லாம என்ன வைரவர் கோயிலுக்கு வந்து சிவன் திருஞான சம்பந்தம் வந்திருப்பாரு. சிவன் கோயில் தாமா. சிவன் கோயிலுக்கு பேர் இல்லையா? திருப்பத்தூர் வந்திருக்கியா? திருப்பத்தூர் சிவன் கோயில் இருக்குல்ல. என்ன சிவன்? திருத்தலிநாதர் பேர் இருக்கா? பட்டமங்கலத்துல தட்சிணாமூர்த்தி பேர். எல்லா சிவன் கோயில் பேர் இருக்குல்ல. சிவன் கோயில் போ தொலை. அல்லு பகல்ல இந்த அவஸ்தைக்கு நீ எடுத்து பேரும் சொல்ல மாட்டேன்,
பாட்டும் பாட விட மாட்டேன். பொறி திங்கிற வேலை அதை மட்டும் பொறுக்கி திங்கிற வேலையா? பொறி, பெட்டிக்காரரை பார்த்தா உனக்கு பொறுக்கி திங்கிற மாதிரி தெரியுது. பொறி திங்கிற வேலை அந்த தின்னுகிட்டு இருக்கல. என்னம்மா செய்யணும்ங்கற? இருங்க. ஒண்ணு படிச்சிட்டு வந்து சரியா பேசு. ஐயோ இந்த கதையில செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேளு. என்ன தப்புனாவது சொல்லுங்க. அது உண்மையா இருந்தா கூட பாம்பு கடித்து இறந்தான்னு சொன்ன மறுக்கல. ஆமா. செத்தா பாம்பு கடிச்சு. எந்த ஊரிலே எல்லா தெய்வத்துக்கும் பேர் இருக்கும்ல? அப்படி கேக்குறீங்களா? தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தட்சிணாமூர்த்தினா தென்முக கடவுள்னு அர்த்தம். எல்லா ஊர்லயும் தெற்கு நோக்கி தான் சிவன் இருப்பார். ஆனா பட்டமளத்தோன்னா அவர் கிழக்கு நோக்கி இருப்பார். அது அவருடைய சிறப்பு. அப்ப ஒரு கோயில் இருக்குன்னா அதுக்கு பேர் காரணம் இருக்குமா? இவருக்கு என்ன பேர், அதுக்கு என்ன காரணம்? இருங்க சொல்றேன். சொல்லு. அது எந்த காவிரி பூம்பட்டினத்தில் நடந்து வரும் பொழுது கும்பகோணத்துக்கு அருகாமையில திருப்புறபயம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனுடைய ஸ்தலத்துல என்ன பேரு? என்ன பேரு? என்னங்க என்ன பேரு? கும்பகோணத்துக்கு பக்கத்துல. நான் எந்த ஊர் பக்கம்லாம் கேட்கல. கோயில் பேர் என்ன? கோவில் பேரு திருப்புறபயம்ங்கற ஊர்ல. நல்லா நல்லா சொல்லு. திருப்புறபயம். திருப்புறம்பயம். ஆமா. அந்த ஊர்ல ஊரு திருப்புறம்பயம். ஆமா. கோவில் வந்து என்ன வந்து சொன்னார் மதுரையில வந்து சிவலிங்கம் வந்து என்னங்க சொன்னுச்சு? வார்த்தையிலே இருக்கே சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையை முயணும். சாட்சி கொடுத்தார். சாட்சி சொன்ன காரணத்தினால அந்த தெய்வத்துக்கு பேரே சாட்சிநாத சுவாமி இதை அப்படிங்கிற பேர். இப்படி சொன்னா ஒரு பதில்ன்றது இப்படி இருக்கணும். ஓட்டத்தை நீ குட்ட இருந்த கதை சொன்னா இப்போ ஏத்துக்கிட்டீங்களா? அல்லு பகல்ல இந்த அவசக நீ விடுத்து மைக்க அமத்தி போடுங்கனால பாரு. நீ சொன்னதை நான் மறுத்தனா? சொன்னதை ஏத்துக்கிட்ட இல்ல? அட யாரை கேட்டங்க நீங்க பாருங்க. யாருங்க இவரை பாட சொன்னது? நாளே முக்கால் ஆனாலும் நீங்க பாட்டு பாட விட மாட்டேன். அண்ணே மணி எத்தனை? மணி நாளே கால. இப்ப இதை என் நண்பரை கண்டி அமைதியா இருக்காப்ல. நாளே கால. யாரா என் மாமே ரவி பிரசாத் தான் சீனை கிழிச்சிருப்பாரு. நாளே கால தானே ஆகுது. நாளே கால தானே. ஏழே கால்னா நீ ஏழே கால் தான் ஆகுதுன்னு சொல்லுவியா? ஏங்க நம்ம ஊர் நாட்டார் மோகலாம் காலையில 7 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவோம். யார் வேண்டாம்னு சொல்ல போறா? என்னனே என்னையா எத்தனை 10:30 வரைக்கும் நாடகம் நடத்தும் எனக்கு பஞ்சாயத்து இல்லை. என்ன இப்போ என்ன பிரச்சனை? ஏன் இல்லைங்க நீங்க தானே ஆரம்பத்தில் வந்து இவர் என்ன சொன்னாரு? நான் கேட்பேன் நீ பதில் சொல்லு. திருப்பி நீ 1000 கேள்வி வேணாலும் கேளு. நான் வேணாம் உன்னைய கேட்க வேணாம்னு சொன்னா அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு பாட்ட பாடுறீங்க. நான் ஒன்று கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒன்று பாட்டு பாடலையே. பதில் சொன்னா அதை ஆமோதிச்சு பாட்டு பாடினேன். சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இருங்க. இப்போ சிவலிங்கம் வந்து சாட்சி சொன்னது இருக்கட்டும். சிவலிங்கம் வந்து ஒருத்தர் ஒரு மனிதனுக்காக வந்து சாட்சி சொன்னது அதை ஏத்துக்கலாம். உங்க பாட்டை மகாவிஷ்ணு இருக்காருல்ல பெருமாள். உங்க பாட்டு மகாவிஷ்ணு. ஆமா. பெருமாள் இருக்காருல்ல. பெருமாளுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? யார்? நாரதர் பெருமாள் ராஜ மாமா அவருக்காவா? எந்த பெருமாளுக்குமா? பெருமாள்னா மகாவிஷ்ணு. அவர் எதுக்கு அவருக்கு சாட்சி சொல்ல போறாரு? அவரை கேட்கலங்க. நாரதர் போற பெருமாள். எவரை கேட்கிற? உங்க அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்க பாட்டை மகாவிஷ்ணு பெருமாள் இருக்காருல்ல. பெருமாளுக்கு போய் சாட்சி சொல்ல முடியுமா? அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றம். என்ன குற்றம்? என்ன குற்றம்? யாராலும் வெல்ல முடியாத ஒரு வரத்தை கொடுத்து விட்டார். என்ன வரம் அப்படின்னா இரணியகசிபுன்னு ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்துட்டார். அந்த வரம் என்ன அப்படின்னா மனிதனால இல்லாம மிருகத்தால இல்லாம உள்ளே இல்ல. பொட்டி மாமா யார்ட்டையா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பெரிய மம்பட்டி எடுத்து வாங்க வாங்கன்னு வர போட்டி விட்ட தண்ணி குடிக்க போற கதை சொல்லி எனக்கு என்ன கதை தண்ணி குடிச்சுட்டு இருக்க? நீ பேசுறீங்க தண்ணி குடிக்க போனேன். ஏன் நானும் தானே பேசுறேன். நீ கதை சொல்லும்போது நம்ம தண்ணி குடிச்சனா ஓய்வு எடுத்தனா இங்கதானே நின்றேன். நீ என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கிற பாருங்க. பரம் கேட்கின்றான் மனிதனால இல்லாம மிருகத்தால இல்லாம உள்ளேயும் இல்லாம வெளியேயும் இல்லாம மேலே இல்லாம கீழே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. ஒரு தபுச்ச வாய்க்கு இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. சரி ஒரு தண்ணி கொஞ்ச நேரம் குடிப்போமேன்னு போனது அந்த தண்ணியை கூட குடிக்க சரி தோல போய் குடிச்சுவா போ. கதை சொல்றேன் போமா குடிச்சுவாமா போமா. இப்போ வரத்தை கொடுத்து விட்டார். உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம மேலேயும் இல்லாம கீழேயும் இல்லாம இப்படியான வரத்தை கொடுத்துட்டார். வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிற எந்த வண்டியும் மேடையில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும். உனக்கு வேணா நீ குடிச்சுட்டு வா. வேணாங்களே கொடுங்க. பரவாயில்ல நீங்க கதையை சொல்லுங்க அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். உன்னே வேணான்னு நான் சொல்லலையேம்மா. நீங்க வெக்கமான சூடு சொரணை இருக்கிற எந்த வள்ளியும் தண்ணி குடிக்க மாட்டானா அதெல்லாம் இல்லாமல நான் வந்து அந்த காலத்துல வந்த வள்ளி. நீங்க சொல்லுங்க. மேற்கொண்டு இந்த பாவத்தையும் சுமக்கவா போய் குடிச்சு வா. கதை சொல்றேன் போய் குடி. சும்மா போய் குடி. அட குடிமா போமா. இப்போ வரங்க கொடுத்துட்டாரு. உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம மேலேயும் இல்லாம கீழையும் இல்லாம அப்படியான வரத்தை கொடுத்து விட்டார். சோத்துல உப்பு போட்டு திங்கிற எந்த வள்ளியாவது
தற்கடல் தண்ணி குடிப்பாங்களா? குடிமா. தொண்டையை கிழிச்சே விடுவேன், கிழிச்சு. ஆனா ஆத்தா 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 நல்லா சிரிக்கிறியா? நவ துவாரத்தையும் பொத்துக்கிட்டு இங்கே தான் நிக்கணும். என்ன? சரியா? நான் தொண்டை தெரியுமா, நான் கதை சொல்லி உன் சௌரியத்தை தண்ணி குடிச்சு நிப்பியா? கதையை சொன்ன இங்கிட்டு தானே சொல்லணும். அது என்ன இப்படி திரும்பிக்கிட்டு ஓர கண்ணில் பார்த்துக்கிட்டே குடிக்கிறாளா இல்லையா? ஏத்தா எல்லாம் சிரிக்கிறீங்க நீங்க. பதில் வேணுமா இல்லை பாட்டு பாடவா? பதில சொல்லுங்க, பதில் தான் முக்கியம். அப்ப நவ துவாரத்தை மூடி நிக்கணுங்க. வரத்தை கொடுத்து விட்டார். யாராலையும் வெல்ல முடியாத வரத்தை. இப்போ இப்படியான வரத்தை கொடுத்துட்டியானா சண்டாலாம் நீ எல்லாம் தொலைஞ்சா என்ன? எதுக்கு வந்து நிற்கிற? உன்னை என்னைக்கு தொலைக்கிறேன்னா அப்பதான் எனக்கு நிம்மதி என்று உலகமே அவரை தூற்றுகிறது. என்ன இந்த ஜாட மாடைய பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட எது சாட தப்பு? கதையிலே கதை தப்பா? மகாபாரதம் வரம் கொடுத்தது தப்பா? சரியா இருக்கு, சொல்லுங்க. சரிதானே? சரிதான். இப்ப இடையில புகுற இல்ல இல்ல சொல்லுங்க. இப்ப இப்படியான வரத்தை கொடுத்ததால நீங்க இருக்க இடத்த நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி தேவர்களும் முனிவர்களும் பூலோகத்தை வந்துட்டாங்க. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப வேதனை. நம்ம இப்படி வரம் கொடுத்துட்டோம், இந்த வரத்தினால இவ்வளவு பேர் துன்பப்படுறாங்களே என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு வர்றாரு. வந்து தேவர்கிட்ட முனிவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஐயா கவலைப்படாதீங்க, வரம் கொடுத்த நானே இவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாரு நம்பல. ஏண்டா மனுஷன் இல்லை, மிருகமும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, மேலே இல்லை, கீழே இல்லை, ஆயுதத்தாலே இல்லை, கையலாலே இல்லை, காலையில இல்லை, ராத்திரியில் இல்லை, இப்படி அவனை கொல்லக்கூடாதுன்னா எப்படா நீ கொல்ல முடியும் என்று அவரை திட்டுகின்ற பொழுது அப்பதான் என்ன பண்ணாராம், வாங்க இப்படித்தான் நான் இவனை கொல்ல போறேன் என்று சொல்லி நரசிம்மனாக அவதாரம் எடுக்கிறார். நரசிம்மன்னா நரம் பாதி மிருகம் பாதி. அப்ப மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, கையால இல்லை, ஆயுதத்தால இல்லை, நகத்தால, மேலே இல்லை கீழே இல்லை, ஆகாய மார்க்கமாக மடியில் வச்சு, உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, வாசப்படியில் வச்சு, காலையில இல்லை ராத்திரியில இல்லை, அந்தி பொழுதுல இப்படி வந்து இவனை இப்படித்தாயா கொல்ல போறேன்னு வயிற்றை கிழிச்சு காமிக்கிறார். அப்பதான் முனிவர்கள் நம்பினாங்களாம், ஆகா இப்படி ஒரு அவதாரம் எடுத்தா கண்டிப்பாக இவரால் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பினார்களாம் தேவர்களும் முனிவர்களும். திருக்கைனா திருக்கமீன் நினைச்சிடாத, துன்பம். திருக்கைனா திருக்கமீன் ஒன்று, அது இல்லை, திருக்கைனா துன்பம் அர்த்தம். அப்ப துன்பத்தை ஓட்டியதால் திருக்கை என்று சொல்லக்கூடிய துன்பத்தை ஓட்டியதால் திருக்கை ஓட்டியூர், திருக்கை ஓட்டியூர், திருக்கை ஓட்டியூர் என்ன ஒரு திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர் இன்னைக்கு திருக்கோட்டி, அது வேற. அதனால தான் இன்னும் நீ கோயிலுக்கு போனேன்னா கோயில் உள்ள நுழைய முடியும், வலது பக்கத்தில் ஒரு சிற்பம் இருக்கும், நரசிம்மனாக அவர் வயிற்றை கிழிக்கிற மாதிரி. காரணம் என்னன்னா அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் அவதாரம் எடுத்துதான் இவனை கொல்ல போறேன் என்று காட்டிய ஸ்தலம். அப்ப பெருமாள் பண்ண தப்புக்கு பெருமாளை சாட்சியா வந்ததுங்கன்னா திருக்கசூர் மாதவன் கோயில், கோஷ்டி மாதவன் கோயில். ஓஹோ, இதுல உங்க பேரை புகுத்துறீங்களாக, கோஷ்டி மாதவன்னு பேரு சரியா இல்லையா? சௌமிய பெருமாள் கோஷ்டி மாதவன் தானே அவரு? ஆமா ஆமா தானே? ஆமா ஆமா. அப்புறம் வாய் பேசுற, தண்ணி குடி. துண்டே கிழிச்சு அப்படியே கிழிச்சு இப்படி வானங்கிட்ட இந்த அப்பத்தா சிரிக்குது வரேன். அல்ல பகல் இந்த அவசகனி விடுத்து, அல்ல பகல் இந்த அவசகனி விடுத்து வாயில இருக்கோ அவனையோர் இருமை செவி மடுத்து சொல்லும் ஏமாத்த கேளமா பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரை பூமியில் போல் சொல் புகழும் யாரனை கைவரிசை செல்லாத போக்காக நான் சொன்னி போக இன்னும் சீனவே மடக்கு விலை கொள்ளாதே பாடிய தேர்வுதானே சொல்லும் ஏமாத்த கேளமா எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் தினப்புணத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாத வேறொரு வரமில்லை மேதனை என்னும் சொந்தம் அறுபவனை அடைவாய் வரவானது சொல்லும் ஏமாத்த கேளமா குட்டி கொடுப்பதற்குள் கோத்திரத்தில் முறையும் ஒன்றாமை சொல்ல வந்து ரூமக்கேன அத்தரை கைவரிசை செல்லாத கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலுமில்லை வெடிசி மாட்டி கட்டிவன முடிப்பே சொல்லும் ஏமாத்த கேளமா அறிவில மன சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் உனக்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சபை நாகரிகம் வர போறதே கிடையாது. தொலை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு இருங்க. சபை நாகரிகம் மூலமா இப்ப என்ன நடந்துக்கிட்டு? என்ன நீ ஊருக்கு என்ன மரியாதை கொடுத்த? மேடைக்கு என்ன மரியாதை கொடுத்த? என்னங்க ஒண்ணே நான் ஒண்ணுமே பண்ணாதப்ப இத பண்ண அத பண்ணனுக்கிட்டே இருக்கீங்க. சபதம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது போச்சு மைக்கு தூக்கி கிளம்புற, இதை நீ ஊருக்கு கொடுக்குற மரியாதை உனக்கு? நான் கேக்குறேன், என்ன சபதம் போடுறதுன்னா அடுத்தவங்க மூஞ்சி முகரை உடைக்கிற மாதிரி தான் நீங்க சபதம் போடுவீங்களா? மூஞ்சி முகரை உடைக்கிறேன்னா எனக்கு என்ன ஆசையாவா மூஞ்சி உடைக்கணும்னு? அந்த மூக்காந்தனை என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பேக்கல பாத்துக்கிறேன். இன்று மாலை சூரிய அஸ்தமனக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பது நாரதனமல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இது என் சத்தியம் சத்தியம் சத்தியம். திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். நாராயணா. வெறி ஒன்று
எங்கிற கோகார சாமியார் போற போல இருக்கு. சங்க கிளிக்கிறாரா, வாய கிளிக்கிறாரா, மூக்க உடைக்கிறாரா ஏ எல்லாம். அப்பா உண்மையிலே சொல்றேங்க, அசந்தா எனக்கு நீ வாயே பேச நல்லா இருப்ப. ஏம்மா நீ நல்ல உளையன்னு சொன்னதுக்கு தரித்திரியம் முடிச்ச மாதிரியே பேசுற வை. வள்ளியம்மா கல்யாணம் தானே? ஆமா. சாப்பாடு கீப்பாடுலாம் ரைட்டு. சைடிஷு கப்பு இது என்னது என்ன வேணும்? அதுதாம்மா அந்த அது கப்பு வேணுங்கிறாப்ல இல்ல கப்பு. அது சாப்பாடு பரிமாறும் போது கப்பு வச்சு அதுல தானே தண்ணி ஊத்துவோம். சாராயம் சாராயம். உனக்கு குருண மரம் தான் ரெடியா இருக்கு போ. விடியறதுக்குள்ள கல்யாணம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?